மனித உடலின் உறுப்புகள் அவற்றின் செயற்பாடுகளை பற்றி சொல்லப்போனால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். மனித உடலின் வளர்ச்சி 21 வயதோடு நின்று விடுகிறது. கடைசி வரை வளர்வது காது மட்டுமே. 1000 வருடம் வரை உயிர் வாழ்ந்தால் நமது காது ஒரு குட்டி யானையின் காது அளவிற்கு வளர்ந்திருக்குமாம். ஒரு சராசரி மனிதனின் உடலில் இருக்கும் ரோமங்களின் எண்ணிக்கை சுமார் 5 லட்சம். உடலில் ரோமங்கள் இல்லாத இடங்கள் உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்கள் மட்டுமே. பகல் வேளைகளில் நாம் விழித்திருந்தாலும் ஆயிரக்கணக்கான முறை கண்ணை சிமிட்டுகிறோம். இதை மொத்தமாக ஆய்வு செய்தால் இரவை தவிர பகலிலும் பாதி நேரம் கண்ணை மூடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். உடலின் வலுவான விஷயம் பல்லின் மீது இருக்கும் எனாமல் தான். இது யானை தந்தத்தை விட வலுவானது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். விதம் விதமான பல்லாயிரக்கணக்கான வேலைகளை அலட்சியமாக செய்யக்கூடிய ஒரே ஆயுதம் நமது கை. தட்டில் இருக்கும் நூடுல்ஸை ஸ்பூனில் எடுக்கும் போது உடலில் உள்ள 30 இணைப்புகளும் 50 தசைகளும் இயங்க ஆரம்பிக்கின்றன. நமது பாதங்களை பற்றி யோசித்தால் பிரமிப்பே மிஞ்சும். காரணம், ஒரு சதுர அடியில் வரும் 3 1 பங்கு உள்ள நமது பாதங்கள் 80 கிலோ எடையுள்ள நமது உடலை 70 - 80 வருடங்கள் தாங்கி நிற்கின்றன. நமது இதயம் ஒரு நாளைக்கு சுமார் 1 லட்சம் தடவை சுருங்கி விரிகிறது. வருடத்திற்கு 4 கோடி தடவை. இதயத்தின் இடது பக்கத்தை விட வலது பக்கம் சற்று பெரியதாகவே இருக்கும். நமது உடலில் 4 அவுன்ஸ் சர்க்கரை, 2 நீச்சல் குளங்களை அப்புறப்படுத்த தேவையான குளோரின், 3 பவுண்ட் கால்சியம், 20,000 தீக்குச்சிகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு பாஸ்பரஸ், 10 பார் சோப்புகளுக்கு தேவையான கொழுப்பு, ஒரு ஆணி செய்யக்கூடிய அளவுக்கு இரும்பு என பல பொருட்கள் உள்ளன.